கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்துலேருந்து ஒரே ரோடு தாங்க இந்த வீட்டுக்கு. நீங்கள் எங்கேயுமே திரும்ப தேவையில்லை. சேல்ஸுக்காக இங்கே 2 வீடு கட்டி ரெடியாக இருக்குது. ரெண்டுமே நல்ல ஒரு ஸ்பேஸியான 3 BHK வீடு தாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. 20க்கு 50ங்கிற பிளாட் எடுத்து வீட்டை 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் டைப்பில் 3 BHK வீடாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 16க்கு 16 லிவிங் ஹால் இருக்குது. அதுலேயே ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக 2 மாஸ்டர் பெட்ரூம், 2க்குமே அட்டாச்டு பாத்ரூம் ரொம்பவுமே ஸ்பேஸியாக இருக்குது. அது போக ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது, அதுக்கும் அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கிச்சனும் நல்லாவே ஸ்பேஸியாக அமைஞ்சிருக்கு. போர்ட்டிக்கோ பொறுத்த வரைக்கும் நல்லா 2 கார் அட் அ டைமில் நிறுத்திக்கிற மாதிரி ஒரு பெரிய போர்ட்டிக்கோ கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு. ஸோ இதெல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்டாக அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கி இந்த வீடை பற்றி நம்ம ஃபுல்லாக வீடியோவில் போய் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டு இப்போ முன்னாடி சொன்ன வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரியான சைடில் இருக்குது. எலிவேஷனும் ரொம்பவுமே கிராண்டாக இருக்குங்க. கிளே ஜாலிஸ் எல்லாம் உபயோகப்படுத்தி ஒரு ஒயிட் வித் அந்த ரெட் கலர் தீமில் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்பவுமே யூனிக்காக இருக்குது. நார்மல் என்ட்ரிக்காக இங்கே வந்து விக்கெட் கேட்டு கொடுத்துருக்காங்க. அது போக கார் பார்க்கிங்க்கு ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கேட் வழியாகவே நம்ம போயிடலாம். ரெண்டுமே ஹெவியான மெட்டல் கேட் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே வந்து 14.5க்கு 16ங்கிற நீலகலத்தில் வீட்டோட போர்டிகோ ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் போர்வெல் போட்டிருக்காங்க. அது போக வாட்டர் சம்ப் இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் யூட்டிலிட்டி டால்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கான இபி மீட்டர் பாக்ஸுக்கான செட்டப்பெல்லாம் இருக்குது. அது போக சீலிங்கில் சின்ன சின்ன அந்த எலிவேஷன், அதாவது பிளாஸ்டிங் ஒர்க்லேயே இங்கே வந்து ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து கார்னரில் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் செடியெல்லாம் மாட்டிக்கிற மாதிரியான கார்னரில் ஊக்கெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக சிசிடிவி கேமராக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க போல். அந்த ஒயரிங் ஒர்க்கெலாம் இருக்குது. அந்த பைப்பில் வந்து அந்த ஒயரிங் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக இங்கே வந்து இந்த வால்ஸு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்து அதில் ஃபுல்லாமே வந்து இங்கே வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டுக்கான மெயின் டோருங்க. ஒரு மெட்டல் டோரில் அமைஞ்சிருக்கு. இந்த மெயின் டோர் ஹெவியான மெட்டல் டோரில் அமைஞ்சிருக்கு. வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் அமைஞ்சிருக்கு. மெரூன் கலரில் அந்த கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா இங்கே வந்து 16க்கு 16ன்ற அளவில் ஒரு பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சரில் இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இங்கே பேசேஜில் நின்றுட்டு செகண்ட் பெட்ரூம்லேயே இருக்கட்டும், இந்த தேர்ட் பெட்ரூம்லேயே இருக்கட்டும், நம்ம இங்கே நின்று யார் வராங்க அப்படின்றது இங்கே ஹாலில் இருந்தே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சரில் இந்த லிவிங் ஹாலை பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா வெளிச்சமாகவும் இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபைட் லைட்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக அவங்க ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் இருக்குது இந்த லிவிங் ஹாலுக்கு. அது போக இந்த சைடு வாலில், அதாவது ஸ்டார்கேஸ் கீழே இருக்கிற வால் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மல்டிமீடியா யூனிட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கான செட்டப் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம கொடுத்துக்கலாம், இல்லாட்டி இங்கேயே கொடுத்துக்கலாம். இங்கே தான் கொடுத்துருக்காங்க சார், இங்கே தான் ஒயரிங் ஒர்க்கெலாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம சோஃபா போட்டுக்கலாங்க. இங்கே வந்து டிவி யூனிட் பண்ணிக்கலாம். லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஸ்பேஸாக இருக்குது. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இங்கேயும் வந்து இந்த சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஃபால் சீலிங் ஒர்க், அந்த பிளாஸ்டிங் ஒர்க்லேயே இந்த இந்த சின்ன சின்ன கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இந்த வாலில், ஹாலோட ஒன் சைடில் இந்த வாலில் பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் கொடுத்து ஒரு இங்கே வந்து ஒரு ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு வால் டெக்கரேஷன் ஒர்க்கும் பண்ணி வச்சுருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு அப்படியே தெற்கு பக்கம் இப்படி வந்துட்டோம்னா 10க்கு 6ங்கிற அளவில் வீட்டோட கிச்சன் அமைஞ்சிருக்கு. வாஸ்துபடி இது வந்து அக்னி மூலையில் தான் இருக்குங்க. சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் இருக்குது. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து இங்கே ஃபுல்லாமே கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்க் வந்து கார்னரில் கோட்ஸ் மெட்டீரியலில் இருக்குது. ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே வந்து ஒரு யூபிவிசி விண்டோஸும் மாட்டியிருக்காங்க. அது போக ஆரம் அடிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த ஒரு சைட் வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் வச்ச மாதிரி ஒரு லேயர்லையும், அப்புறம் இன்னொரு மேலே லேயர்லையும் நார்மல் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வாலில் வந்து ஆர்சிசி லேப்டுக்குள்ளாமே இந்த ஆர்சிசி லேப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக இங்கே வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இருக்குங்க. கிச்சன் பொறுத்த வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஸ்பேசிஸாக தான் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம். இதுவுமே வந்து மெட்டல் டோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா டோர்ஸுமே மெட்டல் டோர்ஸ் தான் அமைஞ்சிருக்கு. இது வந்து வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் கன்னி மூலையில் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16ங்க இதோட அளவு. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கு உட்டன் கிரீன்ஸ் வச்ச மாதிரி இருக்கக்கூடிய 2x4 வெர்டிஃபைட் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வால்ஸுக்கு ஃபுல்லாமே மைல்டான பெயிண்டிங் ஒர்க். சீலிங்கில் வந்து
அந்த நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லா ரூம்ஸ்க்கும் இங்கே வந்து இந்த மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க் அந்த சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போது பிளாஸ்டிங் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங் ஃபேன் மடிக்கிற பொசிஷன்ஸ் இருக்குது. ஆர்சிசி லேப்ட் இருக்குங்க. இங்கே வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு பெட்ரூமில் ஒரு பெரிய யூபிவிசி விண்டோஸ் மெட்டல் கில்ஸோடு கொடுத்துருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 6க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. டோர் வந்து வெயிட்லெஸ் பிவிசி டோரில் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம். இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிட் டச்சை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் இந்த மாதிரி ஒன் சைட் வாலில் இருக்கிற மட்டும் 3D பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு டைல்ஸ் ஒர்க்கை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இங்கே வந்து காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிரானைட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. கீசர் மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இங்கெல்லாம் இருக்குது. நல்லாவே அருமையாக இருக்குது. இந்த கிச்சனுக்கு சரி அட்டாச்டு பாத்ரூம். அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். இந்த ஸ்டார்கேஸ் கீழே யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கலாங்க. கீழே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ராடில் நம்ம ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி இந்த யூ மாதிரி ஒரு ஷேப்பில் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாமே பிளாஸ்டிக் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் கிரானைட்டில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துல இந்த சைடு வாலில் பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒன் சைட் கார்னரில் பார்த்த மாதிரியே இங்கே டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்து ஒரு ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டி இந்த ஏரியா வந்து ரொம்பவே கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துலையும் நம்ம ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாங்க. சின்ன சின்ன டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸ்பாட் லைட் இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கே வந்து ஒரு பேசேஜ் இருக்குது. பேசேஜோட ஹேண்டில்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்எஸ்டியில் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சைடில் இருக்கிறது செகண்ட் பெட்ரூம். இது வந்து தேர்ட் பெட்ரூம். ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். 11க்கு 16ங்கிற அளவில் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதுவும் கன்னி மூலையில் தான் இருக்குது. இங்கேயும் சீலிங்கில் இந்த மாதிரி நம்ம எல்லா ரூம்ஸுக்குமே பார்த்த மாதிரினா ஃபால் சீலிங் ஒர்க் பிளாஸ்டிக் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக இங்கேயும் அங்கேயும் 2 யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. நல்லா வெளிச்சமாகவும் இருக்குது இந்த செகண்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும். அது போக ஆர்சிசி லேப்ட் இருக்குது. நம்ம இந்த இடத்துல உட்டன் கார்ட் போட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம டிவி நைட் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குங்க. செகண்ட் பெட்ரூம்லேருந்து இப்படி வந்துட்டோம்னா இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா அந்த சைடு இருக்குது. அப்புறம் அட்டாச்டு பாத்ரூம் அந்த சைடு இருக்குது. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட வந்து 4.5க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அட்டாச்டு பாத்ரூம் 4.5க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன மாதிரி அட்டாச்டு பாத்ரூமில் டைல்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் கலர் பேட்டர்ன் மட்டும் வால் டைல்ஸ் மட்டும் வேறு ஒரு ப்ளூ கலர் தீமில் இருக்குது. ப்ளூ வித் சாண்டில் கலர் தீமில். அப்போ காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் தான் மாட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி டோரையும் வெயிட்லெஸ் பிவிசி டோராக தான் மாட்டி கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூம் வந்துட்டோம். இதோட மொத்த அளவு 11க்கு 11ங்க. வெளிச்சம் நல்லாவே கிடைக்கிது பாருங்கள் இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு இங்கே வந்து பெரிய ஒரு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. பால்கனிலேருந்து வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி நல்ல ஒரு பெரிய விண்டோ இருக்குது. அப்போது ஆர்சிசி லேப்ட் இருக்குது. இங்கேயும் அந்த சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு இங்கே பார்த்தீங்களா எல்லா ரூம்ஸ்க்கும் ஒரே மாதிரியான ஃப்ளோரிங் தான் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி அமைஞ்சிருக்குங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 4.5க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இதுக்கான டோரையும் வெயிட்லெஸ் பிவிசி டோர் தான் மாட்டி கொடுப்பாங்க. டைல்ஸ் பேட்டர்னும் எல்லா பாத்ரூம்லேயும் பார்த்த மாதிரியே தான் இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேட்டர்ன் மட்டும் மாறுது. இது ஸ்லைடிங் டோர் யூபிவிசி டோர். இந்த டோர் ஓப்பன் பண்ணி இப்படி இங்கே வந்துட்டோம்னா இங்கே வந்து ஒரு பெரிய ஓப்பன் பால்கனி ஏரியா இருக்குது. வேணும்னா நம்ம வந்து ஒரு கவர் ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம இப்படியே விட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம வாஷிங் மிஷினில் வச்சுக்கலாங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம கவர் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆர்சிசி லேப்ட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல சேஃபாக இருக்கும். மழையெல்லாம் வராதுங்க. ஸோ இந்த பால்கனி ஏரியா பொறுத்த வரைக்கும் எலிவேஷனில் கவர் பண்ணுற மாதிரி ஒரு நீட்டான ஒரு பால்கனி ஏரியா ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிளே ஜாலிஸ் எல்லாம் நம்ம கீழே பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சிருக்காது. இங்கே நம்ம க்ளோஸாக பார்க்கும்போது கிளே ஜாலிஸ் எல்லாம் நீட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டில் எலிவேஷனில் கவர் பண்ணுற மாதிரி பால்கனி ஏரியாவை அந்த கிளே ஜாலிஸை யூஸ் பண்ணி. இது வந்து மெட்டல் ஸ்டார் கேஸுங்க. பால்கனிலேருந்து நம்ம மெட்டல் ஸ்டார் கேஸ் ஏறி டெரஸ் வந்துட்டோம்னா இங்கே 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. நல்லா இந்த ரெசிடென்சியல் ஏரியாங்க. ஃபுல்லாக இந்த வீடு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியா. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 80 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கான பில்டர் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். 3 BHK வீடு வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. ஆர்எஸ்புரத்துலேருந்து ஒரே ரோடுன்னு சொன்னேன். ஆர்எஸ்புரம் அந்த பார்க்கு ஒன்று டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த பார்க் ஒட்டி தொண்டாமுத்தூர் ரோடுன்னு ஒரு ரோடு வருங்க. அந்த ரோடு வழியே நீங்கள் வந்தீங்கன்னா
வீரகேரளம் வேடப்பட்டி, அதுக்கடுத்து சுண்டப்பாளையங்கிற லொக்கேஷனில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு. சிட்டிக்கும் ஈஸியாக நம்ம ஒரு குயிக் ஆக்சஸில் நம்ம ஈஸியாக ரீச் ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெயின் லொக்கேஷனில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் இந்த வீடு வந்து புக் பண்ணி கரையம் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு ஒரு மாதம் 2 மாதத்துலேயே நம்ம நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம். அது போக தனி போரும் இருக்குது. ஸோ அந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. 80 லட்ச ரூபா தான் பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இந்த வீட்டை வந்து நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள்.